வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். ஈரானில் சிறை கைதிகள் 800 பேரின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு அமெரிக்க பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வை கண்டித்து லட்சக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் மாபெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தண்டனைகளை ஈரான் ரத்து செய்தது. இதற்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரானில் போராட்டக்காரர்கள் மீதான வன்முறைகள் தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் வளர்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் படுக்கை வசதியுடன் கூடிய முதல் வந்தே பாரத் ரயிலை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பிறகு தற்போது மேற்கு வங்கத்திலும் அதற்கான நேரம் வந்துவிட்டது என கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல் மற்றும் வன்முறையில் வேரூன்றிய கட்சி என குற்றம் சாட்டிய அவர், இந்திய மக்கள் குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் பாஜகவின் தலைமை மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுத்தமான குடிநீர் இல்லாத இந்தூர் நகரம் மாதிரி பொலிவுறு நகரமா என மத்திய அரசுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாசடைந்த குடிநீரால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசுதான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் இந்தூர் நகரம் சுத்தமான குடிநீர் கூட இல்லாத ஒரு புதிய மாடல் ஸ்மார்ட் சிட்டி என மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் பார்வையிட்ட முதல்வர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்து கௌரவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டில் அதிக மாடுகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும், அலங்காநல்லூரில் காளைகளுக்கு 2 கோடி ரூபாயில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக மாற்றவும், அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் உறுதியளிப்பதாக முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்துள்ளார். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்பது மற்றொரு ஏமாற்று அறிவிப்பு என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட வேண்டிய சுமார் 60,000 ரூபாய் ஊக்கத்தொகை எப்போது வரும் என்று தெரியவில்லை என விமர்சித்த அவர், வெற்று வாக்குறுதிகளால் முதல்வர் ஏமாற்றுகிறார் என விமர்சித்துள்ளார். நடிகர் கவினின் 9வது திரைப்படத்தில் நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக படக்குழு இன்று அறிவித்துள்ளது. இயக்குனர் கென் ராய்சன் இயக்கத்தில் ஆப்ரோ இசையில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தின் சிறப்பு வீடியோவை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.